நீங்க வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், மாநில சட்டப்பேரவை அதற்குத்தான அதிகாரம் அப்படின்னா, நாம அதே லாஜிக்க கேட்கிறோம். ஒரு ஸ்டேட்டுக்கே அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு எப்படி இருக்கணும்? இது ஸ்டேட் மக்கள் மட்டுமே தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள். அது நாட்டு மக்களே தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் இல்லையா பார்லிமென்ட்? அப்ப அதுக்கு தானே இன்னும் கூட பவர் அதிகமா வந்திருக்கணும். 100 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தன் வீசியா வாரானா, அவன் கண்டிப்பா அட்லீஸ்ட் 101 கோடி ரூபாய் சம்பாதிக்க விரும்புவான். அட்லீஸ்ட் சரியா குறைந்தபட்சம். அவன் கவனம் எல்லாம் இதுல இருக்கும். மாணவரோட கல்வியை மேம்படுத்துறதுலயே இருக்கும். இருக்காது. சம்பாதிக்கிறதுல இருக்கும். யூனியன் டெரிட்டரியில் லாண்ட் ஆர்டரோ இல்லை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோ யார் கண்ட்ரோலில் வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்ட்ரோலில் தானே வரும். இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அங்க இருக்கு. இல்ல நீங்க நல்லா யூனியன் டெரிட்டரியா இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்டாவே இல்ல சார். தவறா சொல்றீங்க. யூனியன் டெரிட்டரியா இருந்தாலும் கூட அங்க ஒரு சிஎம் இருக்கிறார். நீங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் என்னைக்குமே வஞ்சிக்கக்கூடிய ஆட்கள் இந்த திமுக ஆட்கள். நீங்க அதையே வேணாங்கிறீங்க உங்களோட அரசியல் லாபத்துக்காக. இதையும் வேணான்னு சொல்லிட்டு போங்க. பட் துணைவேந்தர்கள் அங்க கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லி காவலர்களை விட்டு மிரட்டுறது அநியாயம் இல்ல? 2004 இருந்து 14 வரைக்கும் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு அட்டாக் நடந்துச்சு. மோடி வந்தப்புறம் மோடி, அமித்ஷா, இந்த பிஜேபி கவர்மெண்ட் கடந்த 10 ஆண்டுகள்ல அந்த அட்டாக் எப்படி பெருமளவுல தடுத்து நிறுத்தினாங்க? அதே சசி தரூர் ஒரு காங்கிரஸ் எம்பி தானே அவர் சொல்றாருல. நதியே வந்துட்டு ஸ்டாப் பண்றோம், நீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. அப்ப அங்க பாகிஸ்தான்காரன் பாதிக்கப்படுறான் அப்படின்னா, இப்படிலாம் பாதிப்பு வந்தா தான் நாளைக்கு அவன் என்ன செய்வான் அந்த அரசாங்கம்? தீவிரவாதிகளுக்கு இங்க நம்ம அடைக்கலம் கொடுக்க கூடாது. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக பாஜகவோட ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் வீர திருநாவுக்கர் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். இங்க நடக்கிற பிரச்சனைகள், அதாவது சிவில்ல இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும், இங்க கலவரம் நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பிஜேபி நபர்கள் விமர்சனம் வைக்கும்போது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, நாம என்ன ஜுடிஷியல் ஓவர் ரீச் வந்துட்டு ஏத்துக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன், இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம். நமக்கு வந்துட்டு 3 பில்லர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லிட்டு லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் சில வேலையை கான்ஸ்டிடியூஷனே பிரித்து கொடுத்துருக்கு. செப்பரேஷன் ஆஃப் பவர்னு அதுக்கு பேருங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து கொடுத்துருக்கும் போது கோர்ட்டோட வேலையை பார்லிமெண்ட் செய்யக்கூடாது, பார்லிமெண்ட்டோட வேலையை கோர்ட்டு செய்யக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் கோர்ட்டு சில விஷயத்தில் கொஞ்சம் ஓவராக போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது. அப்போ என்ன வரும்? டிபேட் அண்ட் டிஸ்கஷன் வரும். அது வந்துட்டு ஹெல்த்தி. யாருமே ஜட்ஜை குறை சொல்லலைங்க. டோட்டலாக அந்த சிஸ்டமில் ஜட்ஜை குறை சொல்ல, இப்போ இருக்கிற இங்கே இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் தான் அப்படின்னு பிஜேபியோட மினிஸ்டர் எம்பி சொல்லியிருக்காங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேனே. இப்போ எங்களோட அது பர்சனல் அட்டாக் தானே? இல்லை, நட்டாஜி பேசியிருக்கிறான். கோர்ட்டோட விஷயத்தில் ரொம்ப பார்த்து கவனமாக பேசணும், எக்ஸ்ட்ராலாம் பேசக்கூடாதுன்னு டைரக்ஷனே கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ பெரிய கட்சி, கிட்டத்தட்ட 20 ஸ்டேட்ஸில் வந்துட்டு ரூலிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய கட்சி, நேஷனல் லெவலில் வந்துட்டு 1500 போல எம்எல்ஏக்கள் கொண்டு இருக்கக்கூடிய கட்சி. தமிழகத்தில் மட்டுமே நாங்கள் லட்சக்கணக்கில் நிர்வாகிகள் இருக்கிறோம். இந்தியா முழுவதுமே வந்துட்டு கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிறோம். ஒருத்தர் 2 பேர் ஏதாச்சும் பேசுவாங்க. ஹைகமாண்ட் என்ன சொல்லுங்கிறது தான் முக்கியம். ஹைகமாண்ட் சொன்னாலும் ஒரு முக்கியமான ஒரு எம்பியா இருக்காருன்னா அவருக்கு அந்த நீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்களே, நம்ம ஜட்ஜை விமர்சிக்க கூடாது, ஜட்ஜ்மெண்ட்டை விமர்சிக்கலாம். அது தெரியாம அப்படி பேசுறாங்களோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஒருத்தர் 2 பேர் உணர்ச்சி வசப்படுறாங்க. அதை நம்ம வந்துட்டு ஏற்றுக்கல. உணர்ச்சி வர பேசுறது அது சின்ன விஷயம். இப்போ இந்த இவ்வளோ பெரிய டிஸ்கஷனை இந்த ட்ரிவியல் விஷயம் நோக்கி நம்ம வந்துட்டு டைவர்ட் பண்ணிடக்கூடாது. விஷயம் என்ன? அது கோர்ட்டுக்கான வேலையை பாருங்க, பார்லிமெண்ட்டுக்கான வேலையை பார்க்கட்டும். ஏன் இந்த இடத்துல நானே கூட அந்த இடத்துல ப்ரொஃபஸராக இருக்கு இதை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு பாருங்களேன். இங்கே ஒரு ஸ்டேட்டோட அசம்பிளி தமிழ்நாடு ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புகிறாங்க. கவர்னர் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாளுக்குள்ளே சைன் பண்ணணும், இல்லைன்னா அந்த வேலையை நாங்கள் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு கோர்ட்டு கையில் எடுத்துக்கிட்டு அந்த மசோதாலாம் நீங்க கையெழுத்து போட்டதா அர்த்தம், பாஸ் பண்ணதா அர்த்தம்னு கோர்ட்டு சொல்லுது. சரி, கோர்ட்டு கூட என்ன அந்த இடத்துல ஒரு கிரே ஏரியா இருக்கு, அந்த கிரே ஏரியாவுக்கு லைட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தானே அது எடுத்துக்க முடியும். இல்லை, இதுதான் சொல்றேன். என்ன சொல்லியிருக்கலாம் கோர்ட்? என்ன சொல்லியிருக்கலாம்? இல்லை நம்ம வந்துட்டு நம்ம கையில் எடுத்துக்க கூடாது சார், நீங்கள் வந்துட்டு டைம் லிமிட்டு நீங்கள் அப்படியே எக்கச்சக்கமாக அப்படியே விட்டுட்டே போயிட்டு இருக்க முடியாது, டைம் எடுத்துக்க முடியாது. அதனால உங்களுக்கு இவ்வளோ டைம் லிமிட் கொடுக்குறோம், அதுக்குள்ளே நீங்கள் சைன் பண்ணணும் அப்படி ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம். ஓகே, அது என்ன இருக்கும்? இப்போ கவர்னர் வேலையை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். இப்போ அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கவர்னர்
2020ல வந்த பில்ல கூட அவர் அப்படியே வச்சுட்டு இருக்காரு. 4, 5 வருஷமா ஒரு பில்ல வந்து அப்படி தூங்குறது வந்து, இங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன மரியாதை இல்ல இருக்குன்னு அதுக்கு தான் கேட்கறாங்கல்ல. வரேன் கவர்னர் என்ன நினைச்சிருக்காரு, அவரு வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி தானே, நம்பர் 1 அத்தாரிட்டி இன் எ ஸ்டேட். அவரு வந்துட்டு லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தான் வந்துட்டு அவர் என்ன செய்றாருன்னா, சில விஷயத்துக்கு சைன் பண்றாரு. 99% தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பக்கூடிய பில்ஸ், மசோதா எல்லாத்துக்கும் அவர் சைன் பண்ணி தாங்க அனுப்புறாரு. சில விஷயத்துல அவருக்கு இது சரியில்லைங்கிற மாரி தோணுது. அவருக்கு வந்துட்டு லீகல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நெறைய செக்ரட்டரீஸ் இருக்கிறாங்க சாதாரண ஆட்களா, ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ். இப்ப தமிழ்நாட பொறுத்தளவு நம்ம கவர்னரே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசரா இருந்தவர், இன்டெலிஜென்ஸ்ல இருந்தவர், விவரம் தெரிஞ்சவர் தான். அவருக்கே லா தெரியும். இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய மத்த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃபீசர்ஸ் எல்லார் கூடயும் டிஸ்கஸ் பண்ணி தான், இல்ல இந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம்னு வைக்கிறாங்க. அப்ப கோர்ட் என்ன செஞ்சிருக்கலாம்னா, நீங்க நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப அதிகம்னு கோர்ட் ஃபீல் பண்ணியிருந்தா. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இவ்வளவு நாட்களுக்குள்ள நீங்க சைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி இல்ல. அதான் சார் அவங்களோட இல்லங்கும்போது கோர்ட் என்ன சொல்லுது? நீங்க அப்படியே வச்சிருக்க முடியாதுங்குது. நான் ஒத்துக்கிறேன். பரவால்ல. கோர்ட் சொன்னா கேட்டுக்கணும் யாரா இருந்தாலும். கோர்ட் என்ன செஞ்சுக்கலாம்? சார் வித்தின் எ டே, வித்தின் 24 ஹார்ஸ் நீங்க சைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருந்தா, கவர்னரோட வேலைய கோர்ட் எடுத்துக்கிட்டதா அர்த்தம் இல்ல. ஆனா கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? நீங்க இவ்வளவு நாள் வச்சுட்டீங்க. நாங்க சொல்றோம் இது சைன் பண்ணதா அர்த்தம். இதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இது மேட்டரே இதோட முடியல. 50% தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்டேட் அசெம்பிளி சொல்றத கவர்னர் அப்படியே கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்றீங்க. ஆனா பார்லிமென்ட் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இது வெறும் ஸ்டேட் தமிழ்நாடு. அது நாடே. ஒரு பார்லிமென்ட் பில் பாஸ் பண்ணி லோக்சபா, ராஜ்யசபா இங்க சட்டப்பேரவை மட்டும்தான். அங்க மக்களவை, மாநிலங்களவை 2மே இருக்கு. 2லயுமே பில் பாஸ் ஆகி இங்க கவர்னர் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. அதையே நீங்க ஸ்டாப் பண்ணி வைக்க கூடாதுன்னாங்க. அங்க குடியரசுத் தலைவர், தி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவங்களும் சைன் பண்ணி இட் பிகேம் அன் ஆக்ட், சட்டமாவே வந்துருச்சு. அந்த சட்டத்தை கோர்ட் இன்டரிம் ஸ்டே கொடுக்குறாங்க. அதான் ரிவ்யூ நீங்க பண்ற பவர் அவங்களுக்கு நீங்க இருக்குல்ல என்ன சார். சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? கவர்னர் விஷயத்துல கோர்ட் என்ன சொல்றீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், சட்டப்பேரவை அவங்க ஒரு தீர்மானத்தை வந்துட்டு ஒரு பில்ல, ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்புனாங்கன்னா, நீங்க சைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தானே பாராளுமன்றம். இங்கனால ஒரு அவை தானே, அங்க 2 அவை இருக்குல்ல. இங்க 234 எம்எல்ஏஸ் மட்டும் தானே. அங்க அப்படி இல்லையே. லோக்சபால மட்டுமே 543 பேர் எம்பி இல்ல. இருக்காங்க. ராஜ்யசபால மட்டுமே 245 எம்பி இருக்கிறாங்கல்ல. இவங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் குடியரசுத் தலைவர் சைன் போட்டாங்க. சட்டமாவே ஆயிடுச்சு சார். அது பிறகு நீங்க மக்களை மதிக்காத மாதிரி தானே கோர்ட். சரி நீங்க இந்த எப்படி இதை கையில இந்த எடுத்துக்கலாம்? இடத்துல எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் பாஸ் பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கு வந்து கவர்னர் வந்து சைன் பண்ணிட்டாரு. அந்த வந்து சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. அந்த சட்டத்தை எதிர்த்து அதுக்கு நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ போலாமா இல்லையா? இல்ல போகலாங்கிறது அடுத்தது. அதான் சார். இப்போ நான் வந்து நான் என்ன இதே தெரியுமா ஃபேக்டர் சொன்னேன்? வந்து இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற அப்படின்னா ஆக்டுக்கும் இல்ல அப்படின்னா வரும்ல நீங்க என்ன சார்? சொல்லியிருக்கணும்? அப்படின்னா கோர்ட் என்ன சொல்லியிருக்கணும்? இங்க என்ன சொன்னீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம்னா ஏன் சொல்றீங்க? அதான் நான் என்ன சொல்றேன்? சார் இட் வயலேட்ஸ் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற கிரவுண்ட்ல நீங்க ஜட்ஜ்மென்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஏத்துக்கிறோம். நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? உங்களோட அப்சர்வேஷன் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு தான் அதிகாரம்னு சொன்னீங்கல்ல. அப்ப இதே லாஜிக், நீங்க சொன்ன லாஜிக் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வராதா சார்? அதான் சார். பார்லிமென்ட்க்கு சார் நீங்க வராதா? சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம். அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்லிமென்ட்க்கு தான் பவர் இருக்கு. அது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறுற மாதிரி இருந்தா மட்டும் தான் நான் உள்ள வரணும்னு தான் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். அங்க அப்படி சொல்லவே இல்ல. தமிழ்நாடு விஷயத்துல பொறுத்தளவு அவங்க சொன்ன ஒரே லாஜிக் இன்னும் அடுத்த ஸ்டெப் போல இல்ல கவர்னருக்கு சார். இல்ல கவர்னருக்கு இந்த மாநில அரசாங்கம் சொல்றத கேட்டு தான் ஆகணும். ஏன்னா மாநில அரசாங்கம் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த லாஜிக் தான் வச்சாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன லாஜிக் வச்சதோ அதே லாஜிக்கை தான் நான் பார்லிமென்ட்டுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சைன் பண்ணி இது ஆக்டா வந்து அந்த ஆக்டுக்கும் நான் சொல்றேன். ஸோ நீங்க சின்ன விஷயத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுற ஆட்கள் பெரிய விஷயத்துல அகைன்ஸ்டா பேசுறீங்க. இப்ப நீங்க சொன்ன ஒரு ஆனா விஷயத்தை சார் இந்த நீங்க இடத்துல ஃபாலோ எனக்கு ஒரு பண்ணல. முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ வந்து பார்லிமென்ட்ல யாரு சட்டம் இயற்றுனாங்களோ பார்லிமென்ட் தான் சட்டம் இயற்ற போறாங்க. அப்படின்னும்போது இந்த இடத்துல ஒரு கிரே ஏரியா இருக்குங்க. இதான் நிறைய பிரச்சனை வருதுல்ல. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் பார்லிமென்ட்டே சேர்ந்து இந்த டைம் லிமிட்ட கொண்டு வரலாம்ல. அது யாருக்கு சொல்லணும்? சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் சட்டத்தை ஏற்ற அதான் முடியாது. சார் இங்க நல்லா ஒரு கிரே புரிஞ்சுக்கணும். ஏரியா இருக்கு. நம்மளுக்கு பயன்படுத்துறதுனால பயன்படுத்திட்டு இருக்கோமோ அப்படி அப்படின்ற அப்படி விமர்சனம் கிடையாது. இருக்குல்ல. இதெல்லாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான டிராஃப்டிங் கமிட்டி இல்ல இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி ஆஃப் இந்தியா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம அதான் இருப்பாங்க. சார் அவங்க என்ன முக்கியமான விஷயம் காரணம் சார் தெரியுமா? அவங்களுக்கு வந்து ஒரு மாண்பு இருக்கு. அதை வந்து நம்ம கெடுக்கூடாது as soon as possible ஒரு வேர்டை யூஸ் பண்றாங்க. ம். இதை நம்ம கிரேவா யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டினியூஸா வைக்கிறதா நம்ம அப்படி அப்படி கான்ஸ்டிடியூஷன். அப்படி எத்தனை சரி பில் இதோட இருந்திருக்கு? ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யார் கையில இருக்கோ அதை பொறுத்து தான் அது கரெக்டா பயன்படுத்துதா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இல்ல சொல்லியிருக்காங்களே. நிச்சயமா. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு கவர்னர் விஷயத்துல மோர் தென் 99% ஆஃப் த பில்ஸ் பாஸ்டு பை Passed. தமிழ்நாடு அசெம்பிளி அதுக்கு வந்துட்டு கன்சென்ட் கொடுத்திருக்காரா இல்லையா? கொடுத்துருக்காங்க. சரி, நீங்க ஒரு பேச்சுக்கு வர ஒரு 50% தான் அவர் சைன் பண்ணியிருக்காரு.
50% சைன் பண்ணாம அப்படியே வந்துட்டு வித்ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம கொஸ்டின் பண்ணணும். இல்ல. ஏன்னா நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளோட பெரிய பெரிய லீகல் லூமினரிஸ் இருந்தாங்க. இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளில குறிப்பா டிராஃப்டிங் கமிட்டில. அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஏன் வச்சிருக்கிறாங்கன்னா, சில நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சில முக்கியமான விஷயத்துல இந்த மாதிரி கவர்னருக்கோ, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கோ சில அதிகாரம் கொடுத்தா இன்னும் இதுல ஒரு ஸ்டெப் நான் மேல போய் சொல்றேன். அதான் சார் அவங்க வந்து இது அவங்க ஒரு முக்கியமான விஷயம் இது. இந்திரா காந்தி எமர்ஜென்சி டைம்ல 42nd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 1976ல. அப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பார்லிமெண்ட் எந்த ஒரு பில்ல பாஸ் பண்ணாலும் அதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கண்டிப்பா சைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பல இடத்துல நெருக்கிட்டாங்க. பைண்ட் பண்ணிடுச்சு. அவங்க கொண்டு வந்த அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்திய குடியரசுத் தலைவரை கட்டாயப்படுத்திருச்சு. ஆனா அத ஸ்டேட்ல கவர்னருக்கு அவங்க பண்ணல. சில விஷயத்துல இந்தியாவோட பிரசிடென்ட்டை விடவும் கூட ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆளுநருக்கு அவ்வளவு அதிகாரம் ஸ்டில் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. ஸ்டில் இருக்கு. ஆமா நீங்க சார். படிச்சு பாத்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரியும். அப்படி எப்ப அவங்க ஏன் அதை விட்டு வச்சாங்க? ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதுல நிறைய டிஸ்கஷன் வரணும். கோர்ட் சில டைரக்ஷன் கொடுக்கணும். இன்டெலெக்சுவல்ஸ் பேசணும். லீகல் பிலாசபின்னு சொல்லுவோம். நிறைய இதை பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கணும். அப்புறமா வந்து சரி நாட்டுல நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால தான் 99% வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு சைன் அந்த கன்சென்ட் கொடுத்து அனுப்பக்கூடிய கவர்னர் ரொம்ப ரேரான சில கேஸ்ல மட்டும் அவங்க வந்துட்டு வித்ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. அது தவறு கிடையாது. அது என்ன கோர்ட்ல போய் அப்ரோச் பண்றாங்க. ஸோ கோர்ட்டு எது லீகலோ அதை பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், மாநில சட்டப்பேரவை அதற்குத்தான அதிகாரம் அப்படின்னா, நாம அதே லாஜிக்கை கேட்கிறோம். ஒரு ஸ்டேட்டுக்கே அப்படின்னா ஒரு நாட்டுக்கு எப்படி இருக்கணும்? இது ஸ்டேட் மக்கள் மட்டுமே தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள். அது நாட்டு மக்களே தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் இல்லையா பார்லிமெண்ட்? அப்ப அதுக்கு தானே இன்னும் கூட பவர் அதிகமா வந்திருக்கணும். அதை நீங்களே வயலேட் பண்றீங்களே. இங்க கவர்னர் வயலேட் பண்றதா சுட்டி காட்டக்கூடிய நீங்க அங்க பிரசிடென்ட்லாம் பாஸ் பண்ண அப்புறம் நீங்களே வயலேட் பண்றீங்க. ஆனா பிஜேபி அரசு இன்டரிம் ஸ்டே தான் வந்திருக்குது. இன்னும் ஃபைனலா வரல. சரி. ஆனா இதே பாருங்க என்ன நடந்துச்சு சாபானு கேஸ்ல. காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன செஞ்சது? ராஜீவ் காந்தி என்ன செஞ்சது? தனியா ஆக்ட் பண்ணும். அவங்க வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை வந்துட்டு நீர்த்து போகும் விதமா இவரு புதுசா பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வந்தார். பிஜேபி ஏதாச்சும் ஒண்ணு இப்படி பண்ணிருக்கா? பிஜேபி வில் நெவர் டூ இட். நாங்க ஒருபோதும் பண்ண மாட்டோம் அப்படி. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இப்போ வந்து கவர்னர் வந்து ஒரு மீட் நடத்துறாரு. அந்த மீட்டுக்கு வந்து இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் கூப்பிடுறாரு. இப்போ அந்த மீட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ தமிழகத்துல இருக்கிற உயர்கல்வித்துறையில வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்னு மீட் நடத்துறாரு. அந்த மீட்ல ஒரு டெசிஷன் எடுப்பாங்கல்ல சார். அந்த டெசிஷனை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸே இல்லாம அந்த மீட்டுக்கு நடத்தி அதுல வர ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போனா அந்த மீட்டுக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன இருக்கு? கவர்மெண்ட் நிறைய வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நிறைய கமிட்டிஸ், கமிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. ரிட்டையர்டு ஜட்ஜஸ் தலைமையில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கமிட்டிஸ்லாம் போடுறாங்களே. அவங்க ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த எல்லா ரெக்கமெண்டேஷன் எல்லா கமிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸையும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நடைமுறைப்படுத்துறாங்களா? இல்ல. இல்ல ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதாங்க இவங்களுக்கு வேலை. அதான் சரி. இப்போ அப்ப வந்து கவர்மெண்ட் பார்த்து முடிவு பண்ணணும். சரி, பல்கலைக்கழகத்தோட வேண்டாமா? பல்கலைக்கழகத்தோட வேந்தர், அப்ப துணைவேந்தர், அந்த இணைவேந்தர்னு இருக்காரு. இணைவேந்தர் யாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர். அவரே இல்லாம ஒரு மீட் நடக்கும்போது அதோட அவுட்கம்ஸை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோன்ற, ஏன்னா ஃபண்ட் ஒதுக்க போறது ஸ்டேட் கவர்மெண்ட், அதை வந்து நிர்வகிக்க போறது ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படின்னும் போது பவரே இல்லாத இடத்துல ஆளுநர் வந்து தன்னுடைய பவரை காட்டாரோ அப்படின்ற ஒரு விமர்சனம் அப்படி இருக்குல்ல. இல்ல. இது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு இந்த வைஸ் சான்சலர்ஸ் மீட்டிங்ன்றது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. ஒரு கவர்னர் பொறுத்தளவு இப்ப வந்திருக்க ஜட்ஜ்மெண்ட் படி இப்ப நீங்க சொல்றீங்களா, நாங்க எல்லா யூனிவர்சிட்டிஸுக்கும் சிஎம்ஏ வந்துட்டு வேந்தரா வேந்தர். இருப்பாரு. வைஸ் சான்சலர் துணைவேந்தர்கள் எல்லாத்தையும் சிஎம்ஏ வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணுவாரு. இந்த திமுகவோட அல்லக்கையா எவன்லாம் இருக்கானோ அவன் எல்லாத்தையும் அண்ணா யூனிவர்சிட்டி முதற்கொண்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி முதற்கொண்டு எல்லா நல்ல யூனிவர்சிட்டிக்கும் திமுகவோட அல்லக்கையெல்லாம் வந்துட்டு துணைவேந்தரா போட்டு குட்டி சேவரை ஆக்கி தமிழகத்துல மாணவர்களோட எதிர்காலம் பாழ்பட்டு போகட்டும், எங்களுக்கு காசு வந்தா போதும் அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டெல்லாம் கவர்னர் கூப்பிட்டுருக்காருன்னு வச்சுக்கலேன். எல்லாரும் போகணுமா இல்லையா? போகக்கூடாது சொல்லி மிரட்டினது யாரு? கவர்னரே சொல்றாரு. போலீஸை விட்டு மிரட்டினாங்க அப்படின்னு. சரி, இவங்க போயிருக்கணும். ஒரு இவங்க போய் கான்ஸ்டிடியூஷன் attend அத்தாரிட்டி பண்ணட்டும். இந்த மாதிரி ஓப்பனா ஒரு முக்கியமான விமர்சனம் வைக்கிறது, அதுக்கான ப்ரூஃப் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு அவர் விமர்சனம் அவர் இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் விமர்சனம் வரும்னு அவருக்கு தெரியாதா? தெரியும். தெரியாம இந்த மாதிரி பண்ணுவாரா? அவரே இந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா அப்ப எவ்வளவு ப்ரெஷர் போயிருக்கும்? எவ்வளவு பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க? சார் நாங்க வரணும்னு ஆசை சார், வர முடியல சார், இந்த மாதிரி பிரச்சனைன்னு அப்ப சொல்லி இந்த இடத்துல மோதல் கவர்னர்ட்ட போக்கு, அப்ப சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த மோதல் போக்கு கடைபிடிக்கிறது யாரு? இப்போ கடைபிடிக்கிறது யாரு? யாரு? கவர்மெண்ட் தானே. கவர்மெண்ட் தானே. சார் ஒரு ஸ்டேட்ல நம்பர் 1 அத்தாரிட்டி யாரு? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படி
இந்த முதல் அதிகாரம் கொண்ட முதல் அத்தாரிட்டி, ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டா ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டினா ஸ்டேட்டுக்கு கவர்னர். அவரு கூப்பிடும்போது எல்லா துணைவேந்தர் வரட்டும், எஜுகேஷன் மினிஸ்டரும் போங்க, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் போங்க சார். இன்வைட் பண்ணார்ல, நீங்க போகாம நாங்க போகாம எப்படி நடத்தலாம்னு உங்களை கூப்பிட்டா சார் போகணும் சார். எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷனும், கவர்மெண்ட்டுக்கு இந்த மாநாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு கவர்னர் சைடு இருந்து இன்விடேஷன் போச்சா அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் வேணும். கண்டிப்பா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு அனுப்பியிருப்பாங்களே. போலன்னு தான் சொல்றாங்க கவர்னர் சைடு இருந்து. ஐ எம் நாட் இந்த ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த கவர்னர், நல்லா புரிஞ்சுக்குங்க. பட் கொடுக்காம இருக்கப்பட்டாங்க. எல்லா விசிக்கும் கூப்பிடுறாங்க. சரி, ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் இல்லாம கூட விசிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசலாம். யாருனாலும் கூப்பிட்டு பேசலாம் தெரியுங்களா? ஏற்கனவே இருந்த கவர்னர்ஸ் அங்கங்க போயிட்டு சூப்பர்வைஸ் பண்ண போயிருக்காங்களா இல்லையா? இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காங்களா இல்லையா? அவங்க எல்லாம் அந்த ஆபீசஸ் எல்லாம் யாரோட கண்ட்ரோல்ல வராங்க? சிஎம்மோட கண்ட்ரோல்ல தான் வராங்க. ஆனாலும் கவர்னர் போகலாமா இல்லையா? நான் சொல்றேன், இந்த ஜட்ஜ்மெண்ட் படி, இப்ப லாஸ்டா இந்த ஜட்ஜ்மெண்ட் படி யூனிவர்சிட்டிஸோட சான்சலரா, வேந்தரா, கவர்னர் இல்லாட்டியும் கூட எல்லா துணைவேந்தரையும் கூட்டி ஒரு மீட்டிங் போடலாம். அதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. சட்டப்படி எந்த சிக்கலும் கிடையாது. எல்லாரும் கூப்பிட்டுருக்காரு, போகட்டும் எல்லாருமே. அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கட்டும். அதை வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வராததும் ஸ்டேட் கவர்மெண்ட், அஸ் யூ ரைட்லி செட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். நீங்க முடிவு பண்ணிக்கிங்க சார். பட் துணைவேந்தர்களே போகக்கூடாதுன்னு சொன்னா இது என்ன நியாயம்? இப்போ நாங்க பிஜேபியில நாங்க அஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, எங்க தலைவர்கள் இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களோட மாநில தலைவரா இருக்கிறார். இதுக்கு முன்னாடி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்தார். இந்த மாதிரி எங்க தலைவர்கள் வந்துட்டு நாங்க விசிஸோட மீட்டிங்லாம் போடுறோம் அப்படி சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நாங்க மீட்டிங் போட்டோம்னா, ஏப்பா நீங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்ஸ்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு. இந்த ஸ்டேட்டோட நம்பர் 1 அத்தாரிட்டி கவர்னர். அவரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் எதுவுமே கிடையாது. வேற ஸ்டேட்டுக்காரரு. அவருங்க வந்துட்டு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அவரு விசிஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. அதுக்கு இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே வராரு. அவங்க எல்லாம் ஒரு டிஸ்கஸ் பண்ண போறாங்க. நல்ல விஷயத்த சொல்ல போறாங்க. சார் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்க இஷ்டம் சார். உங்களுக்கு தான் நல்லது பிடிக்காதே. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உலகமே கொண்டாடுது. இந்தியால எல்லா ஸ்டேட்டும் வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க. நீங்க மட்டும் வேணான்றீங்க. பிரைவேட் ஸ்கூல்ல, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல ஃபாலோ பண்றாங்க. நான் 3 யூனிவர்சிட்டிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. நீங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் என்னைக்குமே வஞ்சிக்கக்கூடிய ஆட்கள் இந்த திமுக ஆட்கள். நீங்க அதையே வேணாங்கிறீங்க உங்களோட அரசியல் லாபத்துக்காக. இதையும் வேணான்னு சொல்லிட்டு போங்க. பட் துணைவேந்தர்கள் அங்க கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லி காவலர்களை விட்டு மிரட்டுறது அநியாயம் இல்ல? பண்ற தப்பு யாருது? திமுகவோடது, மு.க. ஸ்டாலினோடது தான் இந்த தப்பு எல்லாம். கவர்னரே இதை எந்த வகையிலையும் வந்துட்டு குறை சொல்ல முடியாது. சரி, இப்போ கவர்னர் கிட்ட தான் அந்த பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்படின்னும் போது, கவர்னர் இருக்கும்போது இங்க எந்த துணைவேந்தர்கள்னால எந்த ஒரு ஊழல் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா கவர்மெண்ட்டை மட்டும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம். அப்போ கவர்னர் கீழே இருக்கும்போது இங்க ஏதோ பிரச்சனை நடக்கலையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. 2 விஷயம் இதுல. ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்துக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியோட விசியா இருந்தவர் ஒருத்தர். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அண்ணா யூனிவர்சிட்டின்னா கொஞ்சம் நல்லா புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி. அவரு சொல்லியிருக்காரு. அவரே அந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரா இருந்தவர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல ஒருத்தர் வைஸ் சான்சலரா, துணைவேந்தரா நியமனம் செய்யப்படணும்னா 5 கோடியிலிருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் பெறப்படுகிறது, லஞ்சம் பெறப்படுகிறதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, இந்த ஹிந்துவில் வந்திருக்குது, இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்குது, எல்லா மீடியாவில் வந்திருக்குது. அவர் இப்படி சொல்லியே மோர் தென் 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கே 5 to 50 crores-னா இன்னைக்கு கண்டிப்பாக 100 crores இருக்கும். அதெல்லாம் குறிப்பா இந்த கவர்னர் வந்தப்புறம் நிறைய கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு. அது இல்லாம அதனால அவரால இன்னொரு வாயில முக்கியமான வச்சுக்கிறாங்க. விமர்சனமும் இது ஒண்ணு. 2வது, நீங்க கேட்டீங்கல்ல கவர்னரோட கண்ட்ரோல்ல விசிஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்காது அப்படின்னு. அப்பாயின்மெண்ட்ல உள்ளதை குறைச்சிட்டாரு. டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவங்க தலையிட முடியாது கவர்னர். யூனிவர்சிட்டி ஒன்னொன்னுமே ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அதுல கவர்னர் நேரடியாக தலையிட முடியாது. ஆனா அட்லீஸ்ட் விசியா ஒருத்தன் வரும்போது 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்து வராம நேர்மையான அடிப்படையில் மெரிட் அடிப்படையில் வந்திருந்தானா அவன் இதை எப்படி ரிஃபார்ம் பண்ணலாம், மாணவர்களுக்கு எது நல்லதோ அதை எப்படி கொண்டு வரலாம், எப்படி நல்லது செய்யலாம் அப்படிதானே யோசிப்பான். ஆமா. அப்ப அவன் வந்துட்டு ஒரு லஞ்ச ஊழல்ல ஈடுபடுறதுக்கான அந்த வாய்ப்பு குறையுமா இல்லையா? ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லலாம்ல, நீங்க 100 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தன் விசியா வரானா அவன் கண்டிப்பா அட்லீஸ்ட் 101 கோடி ரூபாய் சம்பாதிக்க விரும்புவான். அட்லீஸ்ட் சரியா, குறைந்தபட்சம். அவன் கவனம் எல்லாம் இதுல இருக்கும், மாணவர்களோட கல்வியை மேம்படுத்துறதுலயே இருக்கும், இருக்காது சம்பாதிக்கிறதுல இருக்கும். 100 கோடி ரூபாய் ஒரு பைசா கூட கொடுக்காம ஒருத்தன் மெரிட்ல வரானா அவனுக்கு இந்த 101 கோடி ரூபாய் சம்பாதிக்குங்கிற என்ன வருமா? வராது. குறைந்தபட்சம் வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெஞ்சு அவன் திருடுறானா போய் அது கண்டுபிடிச்சா வந்துட்டு தண்டனை எடுக்கணும், தண்டனை கொடுக்கணும், நோ டவுட். அட்லீஸ்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. இவன் பண்ண மாட்டான். இவன் தப்பு பண்ணானா ரொம்ப சிவியரான தண்டனை கொடுக்கலாம். ஏன்டா மெரிட்ல அடிப்படையில் தானே உன்னை போட்டோம், ஒரு பைசா கூட உன்ட்ட லஞ்சம் வாங்காம தானே போடப்பட்டுச்சு, நீ எப்படி இவ்வளவு மோசமா பண்ற? அவனுக்கே மனம் கொஞ்சம் உறுத்தும். இந்த கவர்னர் இல்லாத இப்ப நம்ம இந்த யூனிவர்சிட்டி விசி ஆயிருக்க முடியுமா?
எல்லாம் காசு கொடுக்குறோம் தானே போயிருக்க முடியும். சார் நேர்மையா இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் எப்படி சார் 100 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும்? 1 கோடி தான் சம்பாதிக்கலாம், 2 கோடி தான் சம்பாதிக்கலாம். ரிட்டயர் ஆகிற ஸ்டேஜில் நீங்க ப்ரொஃபசருக்கு 2 லட்சம் 2.5 லட்சம் தான் சம்பளம் வருது. அவன் எப்படி விசி ஆகிறதுக்கு 50 கோடி ரூபா 100 கோடி ரூபா கொடுப்பான்? அப்போ ஒரு மெரிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹானஸ்டான ப்ரொஃபசர் ஒருத்தன் என்ன நினைப்பான்? இந்த கவர்னர் இல்லைன்னா நம்மளால விசியா வந்திருக்கவே முடியாதா? இந்த கவர்னர் தான் 1 பைசா கூட லஞ்சம் வாங்க விடாம நேர்மையா இருந்து மெரிட்டின் அடிப்படையில் நம்மளை போட்டிருக்காரு. நம்மளோட அறிவு, நம்மளோட அனுபவம், நம்மளோட திறமை, நம்மளோட விஷன் எல்லாமே இந்த மாணவ சமுதாயத்துக்கு பயன்படணும். இந்த யூனிவர்சிட்டியை ஒரு வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டியை மாற்றிட்டு போகணும். அப்படி தானே மோஸ்ட்லி யோசிப்பான். மனிதனுக்குள்ள அறம் இருக்கும்ல, தெய்வீகத்தன்மை கொஞ்சமாக இருக்கும்ல. நேர்மையாக உள்ள ஆளுக்கு, அதுவும் இந்த மெரிட்டோரியஸ் ஆட்களுக்கு என்றைக்குமே ஒரு கெத்து இருக்கும். அது நம்ம ஒரு அறிவாளிடா அப்படி சொல்லி இந்த அறிவு அந்த கர்வம் இருக்கும். அது அவெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவுங்கிறது நம்ம நம்பிக்கை. மற்றபடி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஃபியூச்சரில் சரி, சரி. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்கோம். ஒரு இடத்துல சொன்னீங்க, லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தபோது பொறுப்பேற்று பதவி விலகினார் அப்படின்னும் போது, இப்போ இந்தியாவில் வந்து முக்கியமான ஒரு காஷ்மீர் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னும் போது, இங்கே இருக்கிற உள்துறை அமைச்சர் பதவி விலகணுன்ற கேட்கறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது இல்லாமல் இப்போ வந்து தாஜ் ஹோட்டலில் அட்டாக் நடக்கும்போது அங்கே இருந்த மகாராஷ்டிராவோட சிஎம்மோ இல்லை வந்து உள்துறை அமைச்சரோ பதவி விலகினாங்கல்ல, அவங்க வந்து பதவி விலக கூட யார் பொறுப்புன்ற கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் பண்ண மாட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு முக்கியமான கொஸ்டின் எழுதுல பிஜேபி நோக்கி. புரிஞ்சுக்கங்க, நானே முதலே சொன்னேன். லால் பகதூர் சாஸ்திரி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு அவர் வந்துட்டு ரிசைன் பண்ணலை. அதுக்கப்புறம் நடக்கும்போது வந்துட்டு அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. அவரோட ராஜினாமா வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படுது. காங்கிரஸ் அரசாங்கத்தில் இந்த மாதிரி டெரர் அட்டாக்லாம் நடக்கும் பொழுது முதல்ல நிறைய நடந்துச்சு. அதை புரிஞ்சுக்கணும். இந்த 2004லேருந்து 14 வரைக்கும் எக்கச்சக்க அட்டாக்ஸ். இப்போ மிகப்பெரிய டிஃபரன்ஸ் நக்சல் அட்டாக் முதற்கொண்டு. நீங்க ஃபாரின் அட்டாக் மட்டும் இல்லைங்க, வெளிலேருந்து வரக்கூடிய தீவிரவாதம் மட்டும் இல்லை, கிராஸ் பார்டர் டெரரிசம் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கக்கூடிய நக்சலிசம், மாவோயிஸ்ட், அதையே எவ்வளவு குறைச்சிட்டோம். குறைச்சதே இவ்வளவு. பிளஸ் நம்மளோட கவுண்டர் ஆக்ஷன் என்ன, அதை யோசிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாஜ்ல இவ்வளவு பெரிய அட்டாக் நடந்த அப்புறமும் கூட காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பெருசா செஞ்சது? ஆனா இங்க ஏற்கனவே ஒரு முறை நம்ம ராணுவ வீரர்களை போகும்போது அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் உள்ள போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணுமா இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய வாரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். சரி சார், இந்திய அரசியல் வரலாற்றுல இது வரைக்கும் பாகிஸ்தான் கூட நடந்த அந்த யுத்தத்துல பிரச்சனையில சிந்து நதி ஒப்பந்தத்தை மீறி செஞ்சிருக்குமா சார்? இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம். பாகிஸ்தான் இன்னைக்கு பயந்து போறான். அதான் சார், இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய முடிவு எடுத்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய நாடுகள் உள்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடும் இந்தியாவோட செயலை கண்டிக்கல. எல்லாமே நமக்கு ஆதரவா நிக்கலாம். சோ இந்த அளவுக்கு தீவிரமா ஆக்ஷன் எடுக்கும்போது அப்புறம் ஏன் மாத்தணும்? அப்புறம் ஏன் பதவி விலகல் இந்த கேட்கணும்? இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து தீவிரமான ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து வாரை பத்தி பேசுறீங்க. இப்போ வாருக்கு போய் நிக்கிறது நல்லா வளர்ந்துட்டு இருக்க நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், பாகிஸ்தானுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அது இல்லாம இப்போ வந்து அங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்டரில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது நம்ம வாட்டர் நிறுத்துறோம் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற நார்மலான பீப்புளையும் அதை சேர்த்து தானே பாதிக்கும் அப்படின்ற ஒரு 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 கணிசனமான ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு விஷயம் தெரியறதில்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி உள்ள ஆட்கள்லாம் நிறைய பேர் யாருன்னா தேச விரோத எண்ணம் கொண்டவங்க, இந்திய தேசியத்துல நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. சரி, எல்லாருமே அப்படி நம்ம ஒரே ஒரு இல்ல, நான் பெருவாரியான ஆட்கள் சொல்றேன். நீங்க தொடர்ந்து அவங்களை கவனிச்சுட்டே இருங்க. இந்த மாதிரி பேசுற ஆட்கள்லாம் அஜெண்டாவோட செயல்படுவாங்க சார். அவங்கள தான் சொல்றோம். நம்ம அவங்கள தான் சொல்றோம். மத்தபடி நார்மலா பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, அவங்களுக்கு டிப்ளமேசினா தெரியாது, நீங்க ஒரு இரு நாடுகளுக்கு உள்ள உறவு முறை தெரியாது, என்ன நடக்குது, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உணர்ச்சி அடிப்படையில் பேசுறாங்க. சரி, அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி அவன் பண்ணிட்டே இருப்பான், நீங்க அப்படியே விட்டே இருப்பீங்களா? அங்க உள்ள அப்பாவி மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட 26 பேர் யாரு? அப்பாவி மக்கள் தானே. சார், அந்த பாதிப்பை பத்துக்கு இப்போ வந்து இன்ஃபில்ட்ரேஷனை வந்து தடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு. நம்ம அதை வந்து ஒழுங்கா பண்ணல அப்படின்றத நீங்க விமர்சனமா இருக்கு. சசி தரூர் என்ன சொல்லியிருக்காரு? சசி தரூர் யாரு? காங்கிரஸ் கட்சிக்காரர். ஐநா சபையில வேலை பார்த்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? எந்த ஒரு அரசாங்கத்திலையும், இந்தியா மட்டும் சொல்லல, பிஜேபி அரசாங்கத்தை மட்டும் சொல்லல, உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கத்தாலையும் 100% இந்த மாதிரி விஷயத்தை தடுத்து நிறுத்திட முடியாது. எப்படி சார் அமெரிக்கால ட்வின் டவரை போய் இடிச்சானுங்க ஃபிளைட்டை கடத்தி? அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடு, அங்க நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. விஷயம் என்னன்னா, எந்த கவர்மெண்ட் இருக்கத்திலேயே பெஸ்டா பண்ணதுங்க தான் முக்கியம். 2004லேருந்து 14 வரைக்கும் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு அட்டாக் நடந்துச்சு. மோடி வந்தப்புறம் மோடி, அமித்ஷா, இந்த பிஜேபி கவர்மெண்ட் கடந்த 10 ஆண்டுகள்ல அந்த அட்டாக் எப்படி பெருமளவுல தடுத்து நிறுத்தினாங்க? அதே சசி தரூர் ஒரு காங்கிரஸ் எம்பி தானே, அவர் சொல்றாருல, எவ்வளவு அட்டாக்கை நம்ம தடுத்து நிறுத்திருக்கோங்கிறதெல்லாம் வெளில சொல்ல மாட்டோம். எது வெளில தெரியுதோ, இந்த நம்மளெல்லாம் மீறி நடக்குது இல்ல. பிரச்சனை என்ன சார்? தேச துரோகிகள் நிறைய பேர் உள்நாட்டுல இருக்கிறானே, அதானே பிரச்சனை. வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஆட்களை மட்டுமா இருந்தா
பெருமளவுல தடுத்து நிறுத்திருக்கிறோம். உள்நாட்டிலே இருக்கிறான ஆதரவு சொன்னா நம்ப மாட்டீங்க. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஒருத்தன், சோசியாலஜி ப்ரொஃபசர் 3 நாள் காலேஜுக்கு வரல. என்னன்னு பார்த்தா டெரரிஸ்ட் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணி ராணுவ வீரர்கள் கூட துப்பாக்கியில சண்டை போட்டு அவனும் செத்து போயிட்டான். இப்படிலாம் இருக்கிறான உள்நாட்டுல துரோகி இருக்கிறானா இல்லையா? தமிழகத்துல ஐஎஸ் ஆள் இருக்கிறானா இல்லையா? என்ன பண்ணுவீங்க சார்? அவனுக்கு ஆதரவா அங்க பேசக்கூடிய எத்தனை அயோக்கிய பயில இருக்கானோ? அதான் சார், யார் தப்பு பண்றாங்களோ, யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்க வேண்டியது கவர்மெண்ட் தடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து நம்ம காஷ்மீர் எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து மக்கள் வந்து அங்க வந்து ஒரு வாழ்வாதாரத்தில் இருக்காங்க. அப்படின்னும் போது இவங்களோட வாழ்வாதாரம் பெருசாகணும்னா நம்மளா டூரிசம் போனா தான் அங்க இம்ப்ரூவ் ஆகணும் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. இங்க வந்து சொர்க்கபூமியே மாறிடுச்சுன்னு சொல்றாரு. அதை நம்பி தானே மக்கள் வந்து அதிகமா டூரிஸ்ட் போறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தானே. அப்போ யாரு நோ டவுட். காஷ்மீரை பொறுத்தளவு மத்திய அரசாங்கம் கொடுத்த நம்பிக்கையில தான் மக்கள் எல்லாமே போறாங்க. அங்க போய் பிசினஸ் பண்றாங்க, இடம் வாங்குறாங்க, டூர் போறாங்க. அதனால தான் அங்க வந்துட்டு நூற்றுக்கணக்கான தாக்குதல் நடந்துச்சு. இன்னைக்கு ஓரிரு தாக்குதல் மட்டும் தான் நடக்குது. இது வருத்தத்துக்கு உரியது. ஆனா இப்ப இந்த பகல்காம் அட்டாக்ல கூட என்ன சொல்றாங்க? இந்த டூரிசத்துக்கு இது திறந்து விட்டுருக்காங்க பகல்காம் பிளேஸ. அத ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லாம விட்டுட்டாங்க. சரி, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் யாரு நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல ஆர்டிகல் 370 தூக்குன அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல நிர்வாகம் நடந்துச்சா இல்லையா? அப்ப எந்த பிரச்சனையும் வரல. சரி, எனக்கு இந்த ஒரு இடத்துல லெவலுக்கு முக்கியமான மேல எலெக்ஷன வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வருது. ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணுது. இந்த நேரத்துல நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணல. சரி, இல்ல சார், ஆனா நீங்க நான் இந்த இடத்துல கேட்டதுக்காக ஒரு சொல்றேன். முக்கியமான கொஸ்டின் கேட்குறேன் சார். இப்போ வந்து அது வந்து யூனியன் டெரிட்டரின்றது. யூனியன் டெரிட்டரியில லாண்ட் ஆர்டரோ இல்ல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோ யார் கண்ட்ரோல்ல வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்ட்ரோல்ல தானே வரும். இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அங்க இருக்கு. இல்ல. நீங்க நல்லா சார், யூனியன் புரிஞ்சுக்கணும். டெரிட்டரி இல்ல, தான் இல்ல, சார் நான் இருக்கு. நல்லா ஸ்டேட் புரிஞ்சுக்கிறேன். கவர்மெண்ட்டாவே இல்ல நீங்க சார். தவறா சொல்றீங்க. யூனியன் டெரிட்டரியா இருந்தாலும் கூட அங்க ஒரு சிஎம் இருக்கிறார். டெல்லிய தவிர சார், நல்லா அங்க புரிஞ்சுக்கணும். நடந்த இல்ல. செக்யூரிட்டி மீட்ல இல்ல, நான் உமர் சொல்றேன். அப்துல்லாவ இல்ல. போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். சார், இல்ல சார், அங்க இருந்து நடந்த மீட்டிங்ல இல்ல, அவர் ஒரு அனுமதிக்காம கிளாரிஃபிகேஷன் தானே இல்ல. நம்ம ஒரு மீட் கிளாரிஃபிகேஷன் நடத்தணும். கிளாரிஃபிகேஷன் முதல்ல ஒண்ணு. இப்ப பாண்டிச்சேரி இருக்கு. டெல்லியும் இருக்கு. 2மே யூனியன் டெரிட்டரி தான். யூனியன் பிரதேசங்கள். பாண்டிச்சேரியிலயும் சிஎம் இருக்காரு, அங்கேயும் சிஎம் இருக்கிறார். டெல்லியில மட்டும் என்னத்தான் அது யூனியன் டெரிட்டரியா இருந்தாலும் ஒரு சிஎம் இருந்தாலும் லாண்ட் ஆர்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வரும். தெரியும். காரணம் என்ன தெரியுமா? அங்க நிறைய ஃபாரின் foreign எம்பசிஸ்லாம் இருக்குது. இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, இருதரப்பு உறவுகளை பாதிக்குங்கிறதுக்காக டெல்லியில மட்டும்தான் லாண்ட் ஆர்டர்ங்கிறது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வரும். பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி இருந்தாலும் லாண்ட் ஆர்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் அதான் தான். சார், ஆனா முக்கியமான அப்ப டிசிஷன் காஷ்மீர்லயும் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். காஷ்மீர்ல லாண்ட் ஆர்டர் என்பது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் வருது. மத்தபடி இப்ப பாகிஸ்தான்ங்கிறது ஒரு பார்டர் ஸ்டேட் கிடையாது. டெல்லி கூட ஒரு பார்டர் ஸ்டேட் கிடையாது. இப்ப நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வந்துட்டு ஒரு பார்டர் ஸ்டேட் கிடையாது. சண்டிகர் ஒரு பார்டர் ஸ்டேட் கிடையாது. காஷ்மீர் ஒரு பார்டர் ஸ்டேட்டுங்கிறதால அங்க நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு மியூச்சுவல் தான். ஸ்டேட் கவர்மெண்ட் பழைய இன்புட்ஸ் கொடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எல்லாமே வந்துட்டு மிலிட்டரி ஏஜென்சிஸ் எல்லாமே சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க. அதுல ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப். இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா சொல்றாங்க? நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குது. இந்த பகல்காம பொறுத்தளவு இந்த டூரிஸ்ட் ஆட்கள் இருப்பாங்கல்ல, ஆமா சார். அவங்க டூருக்கு வந்த மக்களை வாங்கின அவங்களாவே கூட்டிட்டு போயிட்டாங்களாம். யாருக்கும் சொல்லலையாம். ஏதோ ஒரு நெக்லிஜென்ஸ். இது வருத்தத்துக்குரியது. இதுல சின்ன சின்ன லேப்ஸ். அதான் சொல்றேன்ல, 100% எந்த கவர்மெண்டாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு காங்கிரஸ் எம்பி சொல்றாரு. அவர் சாதாரண காங்கிரஸ் எம்பி இல்ல. ஐநா சபையில வேலை பார்த்தவர். அவருக்கு தெரியும் விஷயம் எல்லாம். விஷயம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்தது போது 100 நடந்தது. இப்போ 1, 2 தான் நடக்குது. இந்த 1, 2 கூட நடக்கக்கூடாது. இதுக்கு காரணம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத சிந்தனை கொண்ட ஆட்களும் இதுக்கு காரணம். இப்போ நம்ம மறுபடி வந்துட்டு எதிர்வினை எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். எதிர்வினை இவ்வளவு சிறப்பா இருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தான் பயந்து போய் கிடக்குறானா இல்லையா? ஒவ்வொரு முடிவும் அவ்வளவு சூப்பரா நடக்குது. உலக நாடுகள் எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு தான் ஆதரவு தெரிவிக்கின்றன. இவ்வளவு சிறப்பா நடக்கும்போது நீங்க எதுக்காக அவரை மாத்தணும்? இவர் சிறப்பா செயல்படலன்னு சொன்னா நீங்க மாத்துறீங்கன்னு கேட்டா நியாயம் இருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் தாஜ் அட்டாக் நடந்த அப்புறம் கூட ஒண்ணுமே சிறப்பா செயல்படலையே. கொதித்து எழ வேண்டாமா? நாம இதை செய்யறோம், நம்ம அரசாங்கம் இதை செய்யுது. எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கெல்லாம் போயிட்டு முடிவு எடுத்திருக்கிறோம். நதியே வந்துட்டு ஸ்டாப் பண்றோம், நீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. அப்ப அங்க பாகிஸ்தான்காரன் பாதிக்கப்படுறான் அப்படின்னா, இப்படிலாம் பாதிப்பு வந்தா தான் நாளைக்கு அவன் என்ன செய்வான் அந்த அரசாங்கம்? தீவிரவாதிகளுக்கு இங்க நம்ம அடைக்கலம் கொடுக்க கூடாது, தீவிரவாதிகளை வளர்த்து இந்தியாக்குள்ள அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பிட்டோம்னா டோட்டலா நம்ம மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. நம்ம மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டா எலெக்ஷன் நமக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சுயநல அரசியல்வாதிகள் திருந்துவான்ல. இப்ப பாடம் கற்பித்துத்தான் ஆக வேண்டும். வேற வழி கிடையாது. உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.